இந்த நாளில் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் எஸ்டிசி சாரா டக்கர் காலேஜ் விஷயமா நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு தகவல்களை நான் பரிமாறேன். நேற்றைய தினம் 5 மணிக்கே ஒரு முக்கியமான செய்தி என் காதில் வந்தது. பட் எனக்கு பிஸியாக இருந்தனால உங்களுக்கு நான் வெளிப்படுத்த முடியவில்லை. அதாவது சாம்சன் பால்ராஜ் அவரை பர்னபாஸ் என்ன செய்யறாரு, செக்ரட்டரியாக காலேஜில் செக்ரட்டரியாக பணி அமர்வு கொடுக்கிறார். சட்ட விதிமீறல்கள் மூலமாக, அதாவது நீதிமன்றத்தில் யார் டிஎஸ் அவருடைய சகோதரர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார், பழைய செக்ரட்டரி. அது நிலுவையில் இருக்கிறது. அப்போ அந்த வழக்கு பதிவு செய்து நிலுவையில் இருந்து விசாரணை நடக்கக்கூடிய சூழ்நிலையில அவசரமாக அந்த சாம்சன் பால்ராஜை உள்ள செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்றாங்க. இதற்கு என்ன செய்றாங்க, நம்ம சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக என்ன செய்றாங்க, யாருக்கு, கல்லூரி கல்வி இணை இயக்குனர் திருநெல்வேலி மண்டலம் அவருக்கு அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சைட்ல ஸ்கிரீன்ல காட்டுறேன். அவர் என்ன பண்றாரு, டோட்டலா இதை இப்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. நியமன ஒப்புதல் கோரி பெறப்பட்ட கருத்து இவ் அலுவலகத்தில் கிடைக்க பெற்றுள்ளது. இதில் பின்வரும் சில ஆவணங்கள் இணைக்காமல் விடுபட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது என்னெல்லாம் வைக்கணுமோ ப்ரொசீஜர் படி அந்த ஆவணங்கள்லாம் வைக்காம பிஷப் கையெழுத்து போட்டு எல்லாம் போட்டு எந்தியோ இவரை சாம்சன் பால்ராஜை நீங்க செயலராக்குன்னு. அதற்கு அவங்க பதில் கேட்காங்க 4 காரியங்கள். 1, தற்போது செயலாளராக நியமன ஒப்புதல் கோரும் சாம்சன் பால்ராஜ் என்பவரை திருமண்டல மேல்நிலை கல்வி நிலைவர குழு கூட்ட நடவடிக்கையின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான தீர்மானம் நகல் இத்துடன் இணைக்கப்படவில்லை. அதாவது எதையுமே பர்னபாஸ் சுயமாக செய்ய முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இது வெள்ளைக்காரங்களால அது உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள். அப்போ இது நிலைவரக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டியில அது தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்மானம் கையெழுத்து போடப்பட்டு தான் கொடுக்கணும். அந்த நகல் இவங்க வைக்கல. 2வது, கல்லூரி செயலாளர் நியமனம் தொடர்பாக திருமண்டல மேல்நிலை கல்வி நிலைவரக்குழு கூட்ட நடவடிக்கையில் பங்கேற்ற உறுப்பினர்களின் கையொப்பமிட்ட நகல் இத்துடன் இணைக்கப்படல. எத்தனை பேர் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணாங்க, இதை பர்னபாஸ் உடைய அட்டஸ்டடோட எங்களுக்கு அனுப்பிக்கணும். அது அனுப்பி வைக்கப்படவில்லை. 3வது, மேற்படி திருமண்டல மேல்நிலை கல்வி நிலைவரக்குழுவின் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் விவரம் இத்துடன் இணைக்கப்படலை. யாரெல்லாம் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில மெம்பர்ஸா இருக்காங்க அந்த லிஸ்டையும் எங்களுக்கு அனுப்ப முடியும். இது என்ன செய்வாங்கன்னா, இவங்க இப்ப கையில இல்லாத அந்த நிலைவரக்குழு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கையெழுத்து இவங்களே போட்டுருவாங்க. போட்டு பர்னபாஸ் அட்டஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருவாரு. இதை இப்ப என்ன செய்யணும்னா, டிஎஸ் குரூப் தான் இதை கண்காணிக்கணும். ஏன் வேலை இது கிடையாது. நீங்க தான் கண்காணிக்கணும். உங்க சகோதரர் தான் உள்ள இருக்கிறாரு. உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது தெரியும். நீங்க சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா பிரயோஜனப்படாது. நீங்க உடனடியாக அந்த ஜேடி காலேஜ் டைரக்டருக்கு நீங்க இமிடியேட்டா ரிட்டர்ன்ல கொடுங்க. இதெல்லாம் இல்லை, நாங்கெல்லாம் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில இருக்கோம், எங்க கையெழுத்தை இவரே போட்டு கொடுத்துட்டாரு, நாங்க இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல என்று நீங்கள் ரிட்டர்ன்ல கொடுக்கணும். கேட்டுக்கிட்டே காதல சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் வீடியோ எல்லாம் பேசினா பிரோஜனம் கிடையாது. கடைசி பாயிண்ட் தான் முக்கியமான லீகல் பாயிண்ட். இச்செயலர் நியமனம் தொடர்பாக நாளது தேதி வரை நீதிமன்ற வழக்குகள் ஏதும் நிலுவையில் இருப்பின் அதன் விவரம் மேற்படி விடப்பட்ட கூடுதல் ஆணையங்கள் பேராயர் அவர்களின் சான்றொப்பத்துடன் இணைத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாருங்க, இதுதான் கடவுள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா பாருங்க, கர்த்தருக்கு என்ன செய்றார், யுத்தம் பண்ணுகிறார். இதெல்லாம் நீங்க எங்களுக்கு அனுப்புங்க என்று ஜாயிண்ட் டைரக்டர் கேட்டிருக்கிறார். இப்போ எதிர்த்தரப்புல உள்ளவங்க நீங்க என்ன செய்யணும், உடனடியாக இதெல்லாம் காட்டணும். இவ்வளவு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அவங்க காட்ட மாட்டாங்க, எங்கிட்ட இதுக்கு சம்பந்தம் வழக்கே இல்லை அப்படின்னு பொய் சாட்சி சொல்லுவார்கள். ஆனா நீங்க என்ன செய்யணும், வழக்கு இருக்குது என்பதை உங்களுக்கு டிஎஸ் குரூப் தான் என்ன செய்யணும், அதை ரிட்டர்ன்ல ஜாயிண்ட் டைரக்டர் காலேஜ் எஜுகேஷனுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். செய்யவில்லை என்றால் கால தாமதங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அது போக இன்னும் இந்த வழக்கு இன்றைக்கோ நாளை மறுநாள் வருகிறதுன்னு நினைக்கிறேன். அதுல என்ன தீர்வு வருகிறது என்பது சற்று வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாத்திரமல்ல, குற்றாலத்துல 80வது சோஸ்திர பண்டிகை மர்ரூப ஆலயத்தில் நடக்க போறது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம்
அது நடைபெறப் போகிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். செப்டம்பர் 27, 28, 29 வெள்ளி, சனி, ஞாயிறு ரொம்ப கோலாகலமாக சிறப்பாக நடக்கும். அந்த அந்த மேற்கு பகுதியில் உள்ள எல்லா பாஸ்டேட்டுகளும் சேர்ந்து செயல்படுத்துவாங்க. ரொம்ப நல்ல காரியம். ஒருவேளை கர்த்தர் சித்தமான நான் கூட இந்த தடவை வரணும்னு என்று பிளான் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனா அந்த ஊர் மக்கள் என்கிட்ட ஒரு இந்த நோட்டீஸ் அனுப்பி, ஐயா இது எப்படியாவது எங்க பர்னபாஸுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க ஐயா, அவர் மண்டை மரத்து போச்சு, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்னத்துக்கு ஆதங்கப்படுத்துறாங்கன்னா, அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க, ஆராதனை முறை மற்றும் பாடல் புத்தகம் 10 ரூபா. இந்த கையில ஒரு நோட்டீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டு புத்தகம், இது வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கணுமா. சரி, அடுத்தாப்புல ஒரு நாள் வருமான காணிக்கை கவர் அந்தந்த சபைகளில் 1/9 ஞாயிறு படைக்கணும். சரி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பொருட்கள் ஏலம் ரொக்கத்துக்கு மட்டுமே இடப்படும். அது கூட எழுதி வச்சுட்டு இவங்க கொடுக்காம லேட் பண்ணுவாங்க, அது ஓகே. ஆனா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 1000 ரூபாய்க்கு மேல் பிரித்து கொடுப்பவர்களுக்கு ஊக்க பரிசு கொடுக்கப்படும். நன்கொடை படிவத்தை அந்தந்த சேகர தலைவர் மூலம் பெற்றுக்கொண்டு அந்தந்த குருவானவர்கிட்ட 27/9/24 அன்று சோஸ்திர பண்டிகை அலுவலகத்தை செலுத்தவும் 1000 ரூபாய்க்கு மேல் பிரித்து கொடுக்கும் ஊக்க பரிசு கொடுக்கணும். அதாவது இது ஊழியமா இல்ல ஒரு விளையாட்டுத்துறையா, இது கமர்ஷியல் இதா? திருநெல்வேலி நம்ம சிஎஸ்ஐனாலே உற்சாகமாய் கொடுக்கிறவங்க பாத்தீங்களா, நம்ம மாம்பழ சங்கத்துல 97 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல காணிக்க கொடுத்திருக்காங்க. அள்ளி வாரி கொடுக்கிறவங்க தான் நம்ம பிள்ளைகள். ஆனா அதுல கட்டாயப்படுத்தி பாட்டு புத்தகத்துக்கு 10 ரூபா தான், சாப்பாட்டுக்கு ரூபாய் கொடு, இந்த இதை பிரிச்சு கொடுக்குறவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல பிரிச்சு கொடுத்தா ஊக்கத்தொகை தரும். அப்போ இது ஒரு வியாபாரம் மயமாக்கப்படுகிறது. அதாவது நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, இதை ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சாதான் அந்த ஊழியம் சிறப்பா இருக்கணும். ஆனா இதுல போன கூட்டத்துல கூட தவறுகள்லாம் நடந்தது. லோக்கல் உள்ள பந்தல்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காம அவங்களுக்கு கமிஷன் வரக்கூடிய வெளியே உள்ள பந்தல்காரனை கூப்பிட்டு உள்ள கொடுக்குறாங்க. உள்ளூர்ல விசுவாசியே பந்தல்காரர் இருக்கா, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு யார் கமிஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தூரத்துல இருந்து புக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப இந்த கூட்டத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பந்தல் அது இது எல்லாத்தையும் பண்ணுவதற்கு ஒரு பெரிய அமௌண்ட் கமிஷன் பார்த்துருந்தாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையை கொடுக்கிறது. ஊழியம் செய்யுங்க, எல்லாரும் ஊழியம் செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. இந்த ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கு குடும்பம், உங்களுக்கு சந்ததிகள் தலைத்து ஓங்கும், நல்லா இருப்பீங்க. ஆகையினால இந்த பர்னபாஸுக்கு கடந்து பின்னாடி விரட்டுறான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துக்கும் தலை உணியாதீங்க. ஆயர்மார்கள்லாம் நீங்க உங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. ஒரு குறிச்சு வச்சிருக்கேன் உங்க டைரியில, இத்தனை பேரை நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 365 நாட்களுக்குள்ள நான் இத்தனை குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி எடுங்க, ஜெபிங்க, அவங்களுக்கு வெகுமதிகளை கொடுங்க, அவங்களுக்கு போய் அன்பு கோருங்க. இப்படி நீங்க சபைகளை வர்த்திக்கப்படுவதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஆகவே இப்படி திருச்சபை பிள்ளைகளை கட்டாயப்படுத்தாதீங்க. இது அவங்க ஆதங்கப்பட்டு என்கிட்ட சொல்றதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தனிப்பட்ட முறையில சொல்லல. இதை வந்து எப்படியாவது பேசுங்கய்யா என்று சொல்லுவதனால இதை நான் சொல்றேன். அதனால சாம்சன் பால், உங்க கனவுலாம் பலிக்காது. இப்படி கட்சி மாறி அணி மாறி ஏதாவது பதவி கிடைச்சா இப்படி மாறாதீங்க. இது வந்து இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அசிங்கத்தை கொண்டு வருது. ஏற்கனவே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஃபெயிலியர், திரும்ப அவரு டிஎஸ் சகோதரர் உள்ள வந்தாரு, திரும்ப இப்ப நீங்க உள்ள போயிருக்கீங்க, இனி கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு தீர்ப்பு வரும், திரும்ப வெளியே வரணும். இது ஒரு அசிங்கமான ஒரு காரியம். ஆகவே பர்னபாஸுக்கு மேல மேல அடி மேல அடி, கேவலத்தின் மேல கேவலம், நிந்தை மேல நிந்தை, அவமானத்தின் மேல அவமானம். எத்தனை தோல்விகளை பார்த்து பார்த்து எப்படிதான் தூக்கம் வருகிறதோ உறக்கம் வருகிறதோ தெரியவில்லை. என்ன மானம் சூடு சொரணை எல்லாம் ஒன்றும் இல்லாதது போல தெரிகிறது. அடி மேல அடி, வெட்கத்தின் மேல வெட்கம், அவமானத்தின் மேல அவமானம். ஆகையினால கிறிஸ்துவுக்காகப்பட்ட பரவாயில்ல, தவறான ஊழல் காரியத்தை செய்து அவமானப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் படலாம், அவமானப்படலாம், அதெல்லாம் நமக்கு மேன்மை. ஆனா இது அநியாயம், அக்கிரமத்தின் நிமித்தம் அவமானப்படுகிறார். ஆகவே மக்கள் யாவரும் நீங்க விழிப்போடுங்க, நல்லா ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். சீக்கிரத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வரும். 6ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் என்று நம்பப்படுகிறது. 41வது ஐட்டம் நம்பரா இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் கேஸ் போட்டாங்க, அது அவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்திருக்காங்க. நான் அந்த 6ஆம் தேதிக்குள்ள முடியுமா, இதை இழுத்துக்கிட்டு அடுத்த வாய்தா போகுமாங்கிறது கர்த்தர் ஒருவரே அறிவார். நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.